ஒரு சின்ன குட்டையில வந்து மீன்கள் வந்து தண்ணிக்காக ரொம்ப கஷ்டப்படுதுங்க. அதுங்க வந்து துடிச்சுன்னு இருக்கு. அத பார்த்த சாமியாருக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு. அந்த சைட்ல வந்து ஊர் மக்கள்லாம் வந்து தண்ணீய தூக்கிட்டு போறாங்க. அவர் கமண்டல்ல இருக்கும்ல, அதுல வந்து அவர் தண்ணி கேட்குறாரு. "கொஞ்சம் குடுங்கன்னு" சொல்லிட்டு. "நீ யாருக்காக கேட்குற? அந்த எங்கள பார்த்தா என்ன நெனச்ச? வேல வெட்டி இல்லன்னு நெனச்சியா? அந்த மீன்களுக்காக தானே தண்ணி கேட்குற? எங்கனால முடியாது. நாங்க 10 கிலோமீட்டர்லேருந்து தண்ணி தூக்கிட்டு வரோம்." அப்படின்னு சொன்னோனே சாமியார்ல எங்கேருந்து 10 கிலோமீட்டர் சொல்லிட்டு அவரும் கஷ்டப்பட்டு அங்க போய் நடந்து போய் தண்ணி எடுத்துட்டு வந்து அந்த குட்டை இருக்குல்ல, சின்ன குட்டையில மீன் துடிச்சிட்டு இருக்கே, அதில ஊத்துனோனயே மீன்லாம் வந்து உடனே மழை பெஞ்சிருக்கு. வானம்லாம் ஒரு மாரி இடிச்சு மழை பெஞ்சிருக்கு. அப்போ வந்து ஊர் மக்கள்லாம் அப்படியே ஷாக்கா பார்க்குறாங்க. அப்போ அந்த சாமியார் சொல்றாரு, "நீங்க 10 வருஷமா வந்து தண்ணி ஊத்தலன்னா, இந்த ஊருக்கு வந்து நீங்க தான தர்மம் எதுவுமே பண்ணவே இல்ல. இது மாரி சின்ன சின்ன தான தர்மம் பண்ணா தான் நம்ம ஊர்ல வந்து மழையும் செழிக்கும். மழையும் இருக்கும், பஞ்சமும் இருக்காது. நம்மனால முடிஞ்ச தர்மத்த வந்து மத்தவங்களுக்கு பண்ணணும். அப்பதான் நம்ம ஊரும் செழிப்பா இருக்கும்." அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வராரு.